சிவன் ஃபவுண்டேஷன் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த வெகு விமர்சையான விழாவிற்கு வருகை புரிந்து தலைமை வைத்து சிறப்பிக்கப்பட்டிருக்கும் நம் ஊர் பெரியோர்களையும் மற்றும் இந்த நிகழ்ச்சியினை கடந்த ஒரு மாத காலமாக இந்த நிகழ்ச்சிக்காக ஓயாது உழைத்து இன்று இந்த நிகழ்ச்சியினை திறம்பட நடத்தி கொண்டிருக்கும் அன்பு தோழமைகளுக்கும் மற்றும் இந்த விழாவிலே கலந்து கொண்டு இந்த விழாவிற்கு ஒரு வர்ணம் சேர்த்த, அதாவது பிள்ளை முதல்ல சொல்றப்போ சித்தப்பா ஒரு 200 பேர்கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு 750 பேர் இந்த போட்டிகளில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. இதுவே இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த நிகழ்ச்சிக்கு திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருந்தகைகள், இந்த நிகழ்ச்சியை நடத்தி தருவதற்காக வந்திருக்கிற வாலண்டியர்ஸ், இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிற பிள்ளைகளை அனுப்பி வச்ச பள்ளிக்கூடத்து தலைமை ஆசிரியர்கள், இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெற்றோர்கள், இந்த நிகழ்ச்சியில கலக்கிக்கிட்டு இருக்கிற இனிய மாணவ செல்வங்கள் அத்தனை பேருக்கும் எனது நெஞ்சார்ந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு இந்த ஊர் சார்பாகவும் இந்த வீட்டு சார்பாகவும் இந்த அறக்கட்டளை சார்பாகவும் உங்களை முதல்ல வருக வரவேற்கிறேன். இப்போ எல்லா விஷயமும் சொல்றதுக்கு முந்தி ஒரு 2 நிமிஷம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த அறக்கட்டளை பற்றி சொல்லணும். நான் உங்களுக்கு நிறைய கதை சொல்லணும்னு வச்சிருக்கிறேன். சின்ன கதை சொல்வேன் கண்டிப்பா. சரி, அதாவது இந்த அறக்கட்டளை பார்த்தீங்கன்னு சொன்னா சிவன் நாடார் அறக்கட்டளை வச்சிருக்கிறாங்க. இந்த சிவன் நாடாருக்கு இன்னைக்கு நிறைய பேர் யாருன்னே தெரியாது. சிவநாடா அண்ணாச்சி நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா எனக்கும் சிவநாடா அண்ணாச்சிக்கு நிறைய தொடர்பு இருக்கு. ஏன்னு சொன்னா நாங்க சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ சிவநாடா அண்ணாச்சி கணக்கு எழுதி பழகினாங்க. கணக்கு எழுதுனதுனா இந்த வணிக வரி கணக்கு, அது சிவநாடா அண்ணாச்சி சொல்லி கொடுத்தது எங்க தாத்தா சாமி நாடார். அந்த பெருமை எனக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம ஊர் இன்னைக்கு பயங்கர ஒற்றுமையா இருக்கோம். நம்ம அரசியல் சார்போ எந்த காழ்ப்புணர்ச்சி இல்லாம ஒற்றுமையா இருக்கும். ஆனா இதே ஊர் ஒரு 1970களில் 2 பட்டு இருந்துச்சு. கழகம் காங்கிரஸ் இருந்துச்சு. அப்புறம் அதுல கழகத்துல மொத்தம் 200 வீடு நம்ம ஊர்ல இருந்துச்சுன்னா 180 வீடு கழகம் தான், 20 வீடு மட்டும் தான் காங்கிரஸ். அதுல நாங்களாம் காங்கிரஸ் சேர்ந்தவங்க 4 சிவசாமி சிவநாடா அண்ணாச்சி தான். அதுல எங்களுக்கு சிவநாடா அண்ணாச்சி ஒரு பெரிய கதாநாயகமா இருக்கு. அது மட்டும் கிடையாது, அடுத்து நம்ம ஊர் ஒன்னான பிறகு நம்ம ஊர் இளைஞர்கள் எந்த விதத்திலையும் சீரழிஞ்சு போயிடக்கூடாது, அவன் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி சிவநாடா அண்ணாச்சி அப்போ மக்கள் நல இயக்கம்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. அந்த மக்கள் நல இயக்கத்தை என்ன பண்ணோம்னு சொன்னா நம்ம ஊர்ல நிறைய நல்ல பணிகள் பண்ணோம். இன்னைக்கு நானா இருக்கட்டும், அல்லது என் தம்பி பாஸ்கரா இருக்கட்டும், அல்லது கோபியோட அப்பா, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே கோபிலாம் சின்ன பையன் அதனால சொல்லல, இவங்களுக்கெல்லாம் சமூக சிந்தனை காரணமே யாருன்னு சொன்னா சிவநாடா அண்ணாச்சி தான். நம்ம ஊருக்கு தனியா ஒரு கோயில் வேணும், ராஜலிங்க விநாயகர் கோயில். நம்ம ஊருக்கு தனியா சுரண்டமடசாமி கோயில் வேணும். இது எல்லாத்தையும் கொண்டு வர்றதுல முதல் ஆளா இருந்து வேலை செஞ்ச ஒரு சேவகன் தான் சிவநாடா அண்ணாச்சி. பயங்கர சமூக சிந்தனை உள்ள ஒரு ஆளு. அது போக நம்ம ஊர்ல விநாயகர் சதுர்த்தியா இருக்கட்டும், சிவராத்திரியா இருக்கட்டும், அதுக்கு எல்லா ஊர்ல கேளிக்கை நிகழ்ச்சி வைப்பாங்க. அண்ணாச்சி தான் பட்டிமன்றம் நடத்துவார். பட்டிமன்றம் நடத்துவது மட்டும் இல்லாம அந்த பட்டிமன்றத்தை பத்தி 1 மாசம் 2 மாசம் வரைக்கும் வாசல்ல பேசுவாங்க பெருசா. அவர் அப்படி வாதாடினார் இப்படி வாதாடினார் சொல்லி. அந்த அளவுக்கு எனக்கெல்லாம் நான் சின்ன மாதிரி பையங்களா இருக்கிறப்போ ஒரு இலக்கிய தாக்கத்தை ஏற்படுத்துற ஒரு பெருந்தகை தான் சிவநாடார். சரி, இந்த சிவநாடார் இன்னைக்கு அண்ணாச்சி இருக்கிறாங்க, நம்ம முன்னால இருக்கிறாங்க. இதை விடவும் ரொம்ப நாளைக்கு அவர் இருந்து நமக்கு சேவகம் பண்ணிருக்கணும். ஆனா கடவுள் அவர் நம்மகிட்ட பறிச்சுட்டாரு. இதை பறிச்சுட்டா நான் நிறைய நேரத்தில் வருத்தப்பட்டிருக்கிறேன். ஆனா அதே சமயத்துல இப்போ ஒரு மாசத்துக்கு முந்தி ராஜ்மதன் எனக்கு ஒரு போன் பண்ணாப்ல, சித்தப்பா நான் அப்பா பேர்ல ஒரு அறக்கட்டளை வச்சிருக்கிறேன், அந்த அறக்கட்டளையில் இதெல்லாம் பண்றேன், இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்,
நீங்க கண்டிப்பா வருகை புரிந்து இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கணும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்ன உடனே நான் பயங்கரமா சந்தோஷப்பட்டேன். ஏன்னு சொன்னா சிவநாடானாச்சு இல்லாட்டா கூட அவருடைய ஜீன் இருக்குல்ல, அது அவர் மகன்கிட்ட இருக்குது. அவன்கிட்ட இருக்கிறதுனால தான் அந்த பையன் அமெரிக்காவில் இருந்தா கூட இன்னைக்கு ஒரு சமூக சிந்தனையோட இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்துறாங்க.